தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உயிர்மை வேளாண்மை நிலையை அடைந்த உழவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் உயிர்மை வேளாண்மை சான்றிதழ் பெற உழவர்கள் பதிவு செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு விலக்கு அளித்து இலவசமாக பதிவு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியின சிறு குறு உழவர்களுக்கு கூடுதல் மானியம். ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள் அமைத்தல், சூரிய சக்தி உலர்த்திகள், சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வழங்குதல், மதிப்பு கூட்டம் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் வழங்குதல் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களுக்கு அவர்களின் பங்கு தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள 40 முதல் 50% மானியத்திற்கு பதிலாக 60 முதல் 70% மானியம் கூடுதல் மானியம் வழங்கப்படும். இக்கூடுதல் மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து வழங்கப்படும். இதற்காக 2025-26 ஆண்டில் ரூபாய் 21 கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மையில் அதிக உற்பத்திக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ரொக்க பரிசுகள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உள்ளிட்ட 11 பயிர்களில் நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து உயர் விளைச்சல் பெறும் உழவர்களை ஊக்குவிக்க மாநில அளவில் அதிக உற்பத்தினை பெறும் முதல் 3 உழவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 2,50,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 1,50,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 1,00,000 என 33 பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் 2025-26 ஆண்டிலும் ரூபாய் 55 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் நவீன வேளாண் கருவிகள், நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து கடைபிடிப்பதில் சிறந்து விளங்கும் 3 நபர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 2,50,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 1,50,000, மூன்றாம் பரிசாக 1,00,000 வழங்கப்படும். சிறந்த உழவருக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் உழவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டு இதர உழவர்களையும் உத்வேகத்துடன் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபட செய்யும் உழவர்களை கௌரவிப்பதற்காகவும் சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது வழங்கும் திட்டம் 2023-24 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டிலும் இவ்வகையில் 3 உழவர்களுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும். குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களை ஊக்குவித்திட மாற்று பயிர் சாகுபடி திட்டம், பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் பாதிப்பை குறைக்கவும் மண் வளத்தை மேம்படுத்தவும் அதிக நீர் தேவையுடைய நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுடைய சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டிலும் 1 லட்சம் ஏக்கரில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் 1 லட்சம் உழவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 12,50,00,000 மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தரமான விதை, தளர்விலா விளைச்சல். உழவு தொழிலுக்கு முதன்மையான ஒன்று நல் விதையே என்பதை நன்கு உணர்ந்த நம் முன்னோர்கள் சாகுபடிக்கு தேவையான நல் விதைகளை அரிதான ஒன்றாக மிகவும் கவனமுடன் சேமித்து வைத்து பயன்படுத்தி வந்தனர். வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்க தரமான சான்று விதைகள் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2025-26 ஆண்டில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் தரவல்ல ரகங்களில் சான்று விதைகள் 39,500 மெட்ரிக் டன் அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு உழவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். 2025-26 ஆண்டில் அரசு விதை பண்ணைகள் மற்றும் உழவர்களின் நிலங்களில் விதை பண்ணைகள் அமைத்து விதைகள் கொள்முதல் செய்யப்படும். இத்திட்டத்திற்கு ரூபாய் 250 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
மேலும் உழவர்களுக்கு தரமான சான்று விதைகளை காலத்தே வழங்கிட 7 அரசு சுத்திகரிப்பு நிலையங்கள் ரூபாய் 15 கோடியே 5 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நிறுவப்படும். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.